ஹாய்ங்க. சிங்கப்பூரோட ஒரு சின்ன நைட் லைஃப் எப்படி இருக்கும் அதை பார்க்கலாமா? வாங்க போகலாம். நான் லைட் ஷோன்னு சொன்னேன்ல, நைட் ஷோ, அதாவது சிங்கப்பூரோட நைட் லைஃப்னு சொன்னேன்ல, அது வந்து எதுக்கு சொன்னேன்னா, நெக்ஸ்ட் மந்த் 9ஆம் தேதிக்கு வந்து சிங்கப்பூரோட நேஷ்னல் டே, ஓகேங்களா? அதுக்கு தான் இப்போ ரிஹர்சல், அதாவது கிட்டத்தட்ட ரிஹர்சல்ன்றது வந்து ஒரு 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க கிட்டத்தட்ட 1.5 மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரிஹர்சலை. பாலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. கூட்டம் நல்லா வலுவாக இருக்குங்க, சரியான கூட்டங்க. இன்னைக்கு எப்படின்னா, அப்போ 9ஆம் தேதி நான் பிரித்து நின்றுவாங்க இருக்கேன், சரியான கூட்டமாக இருக்குங்க இருக்கேன், உள்ள ஆள் வரவே முடியாது இருக்குங்க, அப்படி மாதிரி தான் தெரியுது. After this cargo, then you go, okay? Okay, come. Thank you. Thank you. நிறைய பேர் வந்து கேட்கலாம், எதுக்குடா இந்த மாதமே இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதாவது சிங்கப்பூரோட 60வது நேஷ்னல் டேங்கிறது அது அங்கே இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வர்றதுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதி தான் நேஷ்னல் டே. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எல்லாத்தையும் இந்த ஃபயர் ஒர்க்ஸு, அப்புறம் இந்த லைட் ஷோ இதெல்லாம் நிறையா காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஹாய்ங்க, இன்னைக்கு வந்து முடிஞ்சளவு ஓரளவு கவர் பண்ணியாச்சு. ஆனால் மெயின் பிக்சர் வந்து 9ஆம் தேதி இருக்குது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி தான் மெயின் ஈவெண்ட்டே இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கெலாம் வந்து சும்மா சாம்பிள் தான். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அதுக்கு உண்டான ரிஹர்சல் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒத்திகைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒத்திகை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெயின் பிக்சர் வந்து 9ஆம் தேதி இருக்குது. 9ஆம் தேதி என்னென்னா சிங்கப்பூரோட நேஷ்னல் டே. எப்போனா அடுத்த மாதம் ஆகஸ்ட் 9, ஓகேங்களா? நேஷ்னல் டே அன்னைக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து 60வது நேஷ்னல் டே, ஓகேங்களா? அதாவது 60வது நேஷ்னல் டேனால 60 வருஷம் ஆச்சு. சிங்கப்பூர் வந்து மலேசியாவிலேருந்து விடுதலை அடைஞ்சு 60 வருஷம் ஆச்சு. ஆனால் 60 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியலை. இவ்வளோ வளர்ச்சிங்க, இவ்வளோ வளர்ச்சி. சிங்கப்பூர் வந்து சின்ன கண்ட்ரி தான், இருந்தாலும் இங்கே உள்ள மக்கள் வந்து கொஞ்சம் சிங்கப்பூர் வளர்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, ஓகேங்களா? அதில் வந்து தமிழரோட பங்கும் அதிகமாக இருக்குது. அதனால தான் தமிழ் மொழியை அவங்க எல்லாத்துலேயும் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. எதுனா எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டில் கூட தமிழ் மொழி இருக்கும். அதாவது இப்போ நான் எடுத்த வீடியோலையுமே அந்த லைட் ஷோ பண்ணாங்களா, அதுலேயுமே அந்த தமிழ் எழுத்துலாம் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து சிங்கப்பூர் வந்து தமிழுக்கு வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுதுங்க. சிங்கப்பூர் வந்து ரொம்ப நிறைய விஷயத்தில் ஆச்சரியப்படுத்தும். அப்படி நிறைய விஷயத்தில் ஆச்சரியப்படுத்தும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பேன். ஓகேங்க, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து 9ஆம் தேதி மறக்காமல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்துருங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இது மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் என்னோடய சேனலில். வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் கன்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் வீடியோ எடுக்கிறது, வெளியில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, உங்களுக்காக நான் மறக்காமல் வீடியோ எடுக்கிறேன், அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், சிங்கப்பூரோட லைஃப்பை என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், ஓகேங்களா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.